இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு படக்காட்சி இருக்கும். ஆகினால் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் நாங்கள் யாரையும் கொண்டு வாங்க. ஹெல்ப் பிக்சர் அதை போட இருக்கிறோம். அதில் செவியுங்கள், எல்லாத்துக்கும் மேலாக செவித்து புதியவர்கள் வருகிறவர்கள் இருக்கிற விசுவாசிகள் யாவரும் அதை குறித்த ஒரு பாரமுடையவர்களாய் தரிசனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நரகம் என்று சொன்னால் அது ஜனங்கள் நினைக்கிறாங்க நரகம் புறஜாதிகளுக்கு தான், கிறிஸ்தவர்களுக்கு இல்லை அப்படி என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட நரகத்தை பற்றி லூக்கா சுவிசேஷத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஐஸ்வர்யவான் லாசருவை குறித்து சொல்லும்போது அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து என்ன அழைத்தான்? தகப்பனாகிய ஆபிரகாமே, ஃபாதர் ஏப்ரஹாம் அப்படின்றால் அவன் தேவனுடைய பிள்ளையா தான் இருந்திருக்கிறான். அதனால ஃபாதர் ஆபிரகாம் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று அழைக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் படி லிவ் பண்ணா கர்த்தர் எதிர்பார்க்கிற அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் தேவபாயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகையினால் நம்முடைய பார்வைக்கு நாம் நீதிமான்களாக இருந்தால் பரலோகம் போக முடியாது. கர்த்தருடைய பார்வையில கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இல்லைங்கன்னு வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 16ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் 24 கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை போதும். 25 முதல் பகுதி வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம் மகனே நீ பூமியிலே போதும். அதுக்கு பிறகு ஹல்லேலூயா, glory to God. 27 முதல் பகுதி. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே வாசிங்க. எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. 9வது வசனம். அதற்கு அவன் அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். ஹல்லேலூயா. நிறைய கவனிக்கணும். அப்படியல்ல தகப்பனே என்று சொல்கிறான். அவனும் ஆபிரகாமும் அங்க இருந்து கொண்டு ஹல்லேலூயா, glory to God, மகனே என்றுதான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்க இருக்கிறார். அப்போ அங்க பாருங்க, மகனே என்று தான் அழைக்கிறார். ஆனாலும் ஹல்லேலூயா, அவன் எங்க இருக்கிறான்? நரகத்துல தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகையினால தயவு செய்து டோன்ட் பி ஒரு மெக்கானிக்கலாக சபைக்கு வந்து போகிற விசுவாசியா இருக்காமல் உணர்வு உள்ளவர்களா, லைஃப் உள்ளவங்களா இருங்க. ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதாவது கிறிஸ்தவ ஜீவியம் என்றாலே சிந்தையை கட்டி விடுறான், ஆவியை கட்டி விடுறான். சிவமண்ணு வேதவாசி கோயிலுக்கு காணிக்க கொடு வந்து அவ்வளவுதான். அது அல்ல. உணர்வோடு கூட கர்த்தரை, அதனால தான் வேதம் சொல்றது, உணர்வுள்ளவன் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. கர்த்தரை தேடுகிற யார் வேணும்? உணர்வுள்ளவர்கள் வேண்டும். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் வேண்டும். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அவன் காணப்படாமல் போனான். பழைய ஏற்பாட்டு காலத்துல நோவாவின் வெள்ளத்துக்கு முன்பாகவே. Enoch walked with God. Hallelujah. Enoch walked with God. அப்படி என்றால் தேவனோடு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஹல்லேலூயா, glory to God, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாடு தேவனோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோக்கு குடும்பஸ்தன். ஏனோக்குக்கு திருமணமாக இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் ஆச்சு, எங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, குடும்பம் இருக்கு, நாங்க எப்படி நடக்கிறது? ஏனோக்கு தேவனோட நடந்தான். ஆமென். குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் அவன் 365 ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்து தேவனோடு கூட நடந்து அவன் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னும் வேதத்துல இல்லாத ஒரு காரியம் என்னவென்றால், ஏனோக்கால எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு ஏனோக்குடைய வெளிப்பாடுகள் என்று சொல்லி பார்த்து அங்கே ஏனோக்கு என்ன சொல்லுகிறான்னா, என்ன சொல்லுகிறாராம்,
தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது 1000-10,000 தூதர்களோடு கூட வந்து அவர் பூமியை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து ஏனோக்கு பேசியிருக்கிறான் என்று ஏனோக்கினுடைய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதை குறித்து யூதாவிலும் நாம் வாசிக்கிறோம். யூதாவின் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா glory to God. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்ப்போம். யூதா 14-15 எடுத்தீங்களா? யூதாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான், 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து ஏனோக்கு சொல்லியிருக்கான்னு யூதா எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஏனோக்குடைய புஸ்தகம் இப்பொழுதுதான் எப்பொழுதோ அது அன்னைக்கு பார்த்தேன் சரித்திரத்துல. இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பேப்பர்ஸ் ஏதோ ஒரு ஊர்ல டர்க்கியா ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை, அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று போடுறாரு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. Now Enoch, the seventh from Adam, prophesied about these men. Enoch prophesied about these men, saying, Behold, the Lord comes with 10,000 of his saints, with 10,000 of saints to execute judgment. The Lord comes with 10,000 of his saints to execute judgment on all, to convict all who are ungodly, among them of all their ungodly deeds, எல்லாத்துக்கும் ungodly அவபக்தி தான் சொல்றது. all ungodly among them of all their ungodly deeds which they have committed in an ungodly way, and of all the harsh things which ungodly sinners have spoken against him. Hallelujah. இதை நம்ம வாசித்தோம்னா அது நிறைய போயிட்டு இருக்கும். அவபக்தி எது அவபக்தி? அன்காட்லி. எத்தனை அவபக்தி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியை, அவபக்தி உள்ள பாவிகள். 4 இடம். அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகள். எவ்வளவு அவபக்தியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவபக்தி உள்ள பாவிகள். அப்படி என்றால் அன்காட்லி தேவனற்ற தேவன் பேரை சொல்லலாம் வாயில, செய்கையில தேவனற்ற செய்கை. ஆமென். அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்த, தேவனற்று செய்த அவபக்தியான கிரியை, தேவன் இல்லாத கிரியை, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள். ஹல்லேலூயா. தேவனற்ற பாவிகளில் தேவன் உள்ள பாவிகள், தேவனற்ற பாவிகள். தேவனா இருந்தா பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி உண்மையாய் மனம் திரும்பி அந்த பாவி ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த பாவியோ தேவனற்றவன், தேவன் பெயரை சொல்லிட்டு தொடர்ந்து பாவம் செய்வான். அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஹல்லேலூயா. நான் என்ன பேசணும்னு யோசிக்கல, எல்லை பத்தி பேச வந்தோம், இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கோம். மொத்தம் ஆவியானவே வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவபக்தி என்றால் என்ன? தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு
வாசிங்க, அதுக்கப்புறம் அதை சொல்றேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக உலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஹல்லேலூயா. அவபக்தி லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி ஜீவனம் பண்ணி அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2 தீமோத்தேயு 3 தெரியும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறது தான் அவபக்தி. வாசிங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆங்கிலத்துல வாசிங்க. Having a form of godliness. These are the dangerous people. Having a form of godliness, but denying its power. And from such people turn away. Having the form of godliness. அதனால நீ காலையில கூட பிள்ளைகளை அன்பா கடிந்து கொண்டேன். நீங்கள் 1 மணி நேரமா செபிக்கா விட்டா உங்களை நான் நம்புறதை விட ரோட்ல போற ஒரு புறஜாதியான இந்துவை நான் நம்புவேன்னு சொன்னேன். கிறிஸ்தவர்கள் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணலன்னா அவங்களை நம்புறதை காட்டிலும் ரோட்ல போற புறஜாதியான அந்நியனை கூட நம்பலாம். அவங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் இருக்கும், ஏதோ தேவ பக்தி இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்க தேவ பக்தியிலும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் செபிக்காத கிறிஸ்தவர்களுக்குள்ளே அழகாய் சாத்தான் உட்புகுந்து அவர்களை கையாளுகை செய்கிறான். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களுடைய அவபக்தி நிமித்தம், செபிக்காத எதை குறிக்கிறது? அவபக்தியை குறிக்கிறது. செபிக்காத நிமித்தம் சத்ருவினால் சிறைப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டு சத்ருவின் பிடியில சிக்குண்டு போய் இருக்கிறார்கள். ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று எண்ணி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நமக்கு இவ்வளோ கொஞ்சம் எப்படியாயும் அசைவு வருவதற்கு தான் நம்ம எப்படியாவது. அதனால புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல அந்த நரகம், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்து அற்றவர்களாய் தேவன் அற்றவர்களாய் தேவ பக்தியின் வேஷத்துல அவபக்தியாய் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். having a form of godliness but denying the power thereof. அப்ப தேவ பக்தி என்றால் என்ன? தேவன் பேருல பக்தியும் இருக்கும், உள்ள எப்பவும் தேவ பயமும் இருக்கும். தேவ பயமும் தேவ பக்தியும், அதான் ரெவரன்ஸ், காட்லி ரெவரன்ஸ். பய பக்தி, அதுக்கு பேர் என்ன? ரெவரன்ஸ். பயமும் பக்தியும் சேர்ந்தால்தான் அது சரியான பக்தி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் பாவத்தில் இருந்து கொண்டே பக்தியாய் இருந்தால், நன்றாக கவனிங்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆராதனைகளை வந்து போய் பங்கெடுத்து ரொம்ப இன்வால்வ்டெல்லாம் இருந்தா, பாவங்கள் மன்னிக்கப்படாம கழுவப்படாம நீக்கப்படாம தொடர்ந்து இந்த பக்தியில தொடர்ந்தா, அங்கே தேவன் அற்ற பக்தி தான், தேவன் அற்ற அவபக்தி தான் இருக்கிறது. அங்க இயேசு இருக்க மாட்டார். நான் உன்னை அறியேன் என்ற லிஸ்ட்ல தான் இருப்போம். இயேசு அங்கே இருக்கவில்லை, இருக்க முடியாது, இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படாமல் கழுவப்படாமல் நிவர்த்தியாக்கப்படாமல் கர்த்தருக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது தான் நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஆவிக்குரிய சபையில உள்ளவர்கள். அவர்கள் தான் இந்த வஞ்சிக்கிற கூட்டங்களுக்கு முக்கியமாய் தலைவர்களை போல அவர்கள் நடக்கிறார்கள். அதனால கவனிங்க, இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நிவர்த்தியாக்கப்படாமல் பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டு ரத்தத்தால கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாவிலும் உண்டான அசுசி, சரீரத்தில் உண்டான அசுசி, சிந்தையில் உண்டான அசுசி, கர்ப்பத்தினால் அகம்பாவத்தினத்தினால மேட்டிமையினால பல விதமான ஆவிகளை நமக்கு விரோதமா நமக்கு விரோதமா அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். சேனையா நம்ம என்ன வாசிக்கிறோம்? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம். அதனால 1 இல்ல 2 இல்ல, வரிசையா அனுப்பிட்டு இருப்போம். அப்பாடா இதை ஜெயிச்சோன்னா எங்கெந்தோ ஒரு பெருமை, எங்கெந்தோ ஒரு அதுவாய்த்தான், எங்கெந்தோ ஒரு கோபம், எங்கெந்தோ ஒரு பகமை, எங்கெந்தோ ஒரு பிரிமை, எங்கெந்தோ ஒரு கசப்பு, எங்கெந்தோ ஒரு பலவிதமான பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் யுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்து நம்மள அப்படியே கேப்சர் பண்ணிடுமா, நம்மளை இன்வைட் பண்ணிடலாமா, நம்மளை சிறப்படுத்திடலாமா என்று அவனும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். அதனால அவங்க வந்து சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லவே வேணாம். பாதாளம் நமக்கு விரோதமா எப்பொழுதும் காத்துக்கொண்டேதான் இருக்கிறது, போராடி கொண்டேதான் இருக்கிறது, விழுங்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம வேலை என்ன? இவன் அவைகளுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவன் அற்ற காரியங்கள் எது உன் வாழ்க்கையில வந்தாலும் அவைகளுக்கு என்ன செய்? எதிர்த்து நில். தேவனற்ற சுபாவங்கள் வருகிறதா? பொறாமை யாருது? தேவனுடைய சுபாவமா? இல்ல, தேவன் இல்லாத சுபாவம். உடனே இயேசு நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே. பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு. எதுக்கு சொன்னோம் அப்பாலே போ சாத்தானே? எதுக்கு சொன்னோம்? நான் தான் ஞாபகப்படுத்தேன். அப்பாலே போ சாத்தானே. தேவனற்ற எந்த காரியம் வந்தாலும் அதை நீ கடிந்து கொள்ளாமல் மேற்கொள்ளாமல் போயிட்டு அதுல ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தால் அது பேர் தான் அவபக்தி. பக்தி இருக்கு, ஆனா அது என்ன பக்தி? அவபக்தி, தேவனற்ற பக்தி. ஹல்லேலூயா, விளங்குச்சா? அப்ப ஒவ்வொரு தேவனற்ற சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவனால் நம்மை கட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு அவபக்தியான காரியமும், ஒவ்வொரு தேவனற்ற சுபாவமும் நாம் என்டர்டெயின் பண்ணும்போது, நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நாம் சாத்தானை அனுமதிக்கிறோம். அவனுக்கு வாசலை திறக்கிறோம். அவன் உள்ளே வந்து நம்மை கட்டிட்டு இது என்னுடையது என்று ஸ்டாம்பா போட்டுட்டு போயிடும். இந்த என்ன சொல்லுவாங்க, சீல் போட்டுருவாங்கல்ல, வீடுகள்லாம் ஜப்தி பண்றது. ஏதோ கடன் கட்டலையோ இல்லை ஏதோ ஒண்ணு கட்டலையோ வந்து முத்திரை போட்டு போயிடுவாங்க. அதே போல நமக்கு வெளியில தெரியல, வெளியில தொடர்ந்து மாம்சத்துல தேவன் உள்ளவர்களை போலதான் நடக்கிறோம். ஆனால் ஒன்றை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள், நான் கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிறேனா, கர்த்தருக்கு வந்து செயலாற்றுகிறேனா, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறேனா, கர்த்தருக்கென்று என் மனம் வேலை செய்து கொண்டிருக்கிறதா, கர்த்தரை நான் தொட முடிகிறதா, கர்த்தரை நான் எட்ட முடிகிறதா, அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடிகிறதா, அவர் சொல்லுகிறதை உணர முடிகிறதா? இல்லாவிட்டால் சிறைப்பட்டு போயிருக்கிறீர்கள், கட்டப்பட்டு போயிருக்கிறீர்கள். ஓ ஹல்லேலூயா, glory to God, அவனுடைய நுகத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன செய்யணும்? அதனாலதான் ஓடி ஓடி சபைக்கு வர்றது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாக்கோபை போல எல்லாவற்றையும் பின்தங்க செய்துவிட்டு ஒரு ராவெல்லாம் அவன் தேவனோடு போராடினான். ஹல்லேலூயா. மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் பின்தங்க வச்சுட்டு அக்கறைப்பட பண்ணிட்டு இவன் பின்தங்கினான். அவன் அவர்களெல்லாம் அக்கறைப்பட பண்ணிட்டு இவன் பின்தங்கி தேவ சமூகத்திலிருந்து செபிக்கிறான். தேவதூதன் வருகிறான், அவனோடு போராடுகிறான். நான் வசனம் சொன்னேன்னா உங்களுக்கு நேரம் ஆயிடும். தேவதூதனோடு போராடி 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 நீர் என்னை ஆசீர்வதித்தாருடைய போக விட மாட்டேன். ஏன்பா உன் பேர் என்ன? யாக்கோபு. ஐயோ யாக்கோபா, அதனால என்ன அர்த்தம்? எத்தன் ஒத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற எத்தனை தன்மைகள் போகணும்னா நீ போராடித்தான் ஆக வேண்டும். மற்றவர்களை குறை சொல்கிறதும், மற்றவர்களை குற்றம் சொல்கிறதும், மற்றவர்களை குறையே பார்த்துக்கிட்டு இருந்த உன்னை இழந்துடாத. ஹல்லேலூயா. ஆகினால யாக்கோபை போல போராடி 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 இப்ப கூட ஒரு பாடலை பாடணும். ஆகினால யாக்கோபை போல போராடி உனக்குள்ள இருக்க எத்தனை தன்மைகள்லாம் தூக்கி எறிஞ்சு. எப்பவுமே சொல்வேன், பிசாசு நம்மகிட்ட வரானா அவன் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா பாரு. இருந்தா இயேசு நாமத்துல ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே இந்த ரத்தத்தால் என்னை கழுவும், அந்த காரியத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன் என்ற தூக்கி எறிஞ்சிட்டேன்னா அவன் அதை எடுத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அவன் காரியம் ஏதோ ஒண்ணு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வரான். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு லாபான் வீட்டுல இருந்து வந்த உடனே ராகேல் என்ன செய்தா, அதுல ஒரு சொருபத்தை திருடிட்டு வந்துட்டான். வந்து தான் வைத்திருக்கிறாள். லாபான் தொடர்ந்து வருகிறான். வந்த உடனே நீ போறதுன்னா நீ போ, உன் பிள்ளைகள் மனைவிகளை கூட்டிட்டு போ, ஆனா ஏன் என்னுடைய தெய்வத்தை சொரூபத்தை எடுத்துக்கொண்டு போகிறாய் என்று லாபான் யாக்கோபு இடத்துல கேட்கிறான். அப்ப யாக்கோபு சொல்றான், நான் அப்படிப்பட்ட எந்த காரியத்தை செய்யல. என்று சொன்ன உடனே இது வந்திருக்க தெரிஞ்ச உடனே ராகேல் என்ன செய்யறா, அந்த சொரூபத்தை எடுத்து கீழே வச்சு ஒட்டகத்தின் சேரத்தின் மேல் வச்சு அது மேல உட்கார்ந்து ஸ்திரீகளுக்குரிய வழிபாடுகள் எனக்கு வந்திருக்கிறது, அதனால எழும முடியாது என்று சாக்கு போக்கு சொல்லி அவள் லாபான் இடத்திலிருந்து தப்பித்து விட்டாள். நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியல. இவன் எல்லாரும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ராகேலோ வழியிலேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆகினால இப்ப இவங்களை நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த யாக்கோபையும் அவனுடைய குடும்பத்தையும் பின்தொடர்ற லாபான் தொடர காரணம் என்ன? அந்த சொரூபம், அவனுடைய சொரூபத்தை ராகேல் எடுத்ததுனால அவ பின்தொடர்ந்தான். ஹல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு சத்துரு நம்மை பின்தொடர்றதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பாருங்கள். அல்லது நீங்க கர்த்தருக்காக பலனற்ற இதெல்லாம் நம்மள ஆராய்ச்சி பார்க்கணும். உடம்புல கொஞ்சம் ஜுரம் வந்துச்சுன்னா போதும், டாக்டர் வேர் இஸ் டாக்டர். ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல, டாக்டர் டாக்டர் கால் த டாக்டர், யூ ஆர் த டாக்டர்.
Hallelujah. அந்த மாதிரி you are the doctor for yourself. உங்களை நீங்களே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்க இப்படி உங்களை ஆராய்ச்சி பார்க்கலன்னா நம்மளை போல நல்லவங்க வேற யாருமே கிடையாதுன்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம ஆராய்ச்சி பார்த்தாதான் ஐயோ இவ்வளோ குறை இருக்கா என்கிட்ட, அதை சரிப்படுத்துறதுக்கே நமக்கு லைஃப் லாங்கா சரியாகும். ஆமென். இதை செய்யாம மற்ற ஆராதனை வேஸ்ட், utter waste, colossal waste. Hallelujah. Please do spiritual exercise. நரகத்துக்கு பிள்ளைகளை கூட நான் சொன்னேன், அவங்களை பயன்படுத்தி கொடுக்குறது வருத்தப்படக்கூடாது. பிள்ளைங்கிட்ட ஒரு நாள் எக்ஸசைஸ் கொடுத்தேன், நரகத்தை பற்றி புக்கு ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த வாரம் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்கள் ஏதாயிலும் இருக்கும் என்றால் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் சரி 2-3 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து நடத்தணும். எழுதுறாங்க 3 ஹவர் எக்ஸாம் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிறுத்துவாங்க பார்க்குற பேஜாக எழுதுறாங்க. ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு, அடுத்த பேஜ் முடிச்சு, இன்னும் எழுதிட்டீங்களா இன்னும் அவங்க எழுதுங்க நிறுத்துங்கன்னு சொன்னா கூட அவங்க மனசாட்சி அவங்களை விடவே மாட்டேங்குது. பிள்ளைங்க அழகா எழுதுறாங்க. நான் சொல்ல நீங்க யாருக்கும் அதை காமிக்க வேண்டாம், எனக்கும் அதை காமிக்க வேண்டாம், இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. டெய்லி போய் ஜெபம் பண்ணி இந்த காரியத்துல நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் போட்டு அதை கேன்சல்ட் போடுங்க. ஆமென். இந்த காரியத்துல நான் மனம் திரும்பினேன், கேன்சல். ஹல்லேலூயா. அப்படி சொன்னா எல்லாம் வெளியே வருமா வராதா? யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம். ஹல்லேலூயா. உட்கார்ந்து என்னிடத்துல காணப்படுகிற தேவனற்ற அவபக்தியான காரியம் என்ன என்று யோசித்துப்பா. தேவன் பக்தியை நான் தரித்துக் கொள்கிறேன், ஆனால் அந்த தேவனற்ற காரியங்கள் எனக்குள்ளே, தேவனுடையது அல்லாத காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, அது என்ன என்று பார்த்து அவைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பினால் நரகத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் ஒருவருக்கும் இல்லை. அவன் ஆனால் மனம் திரும்பாமல் இப்படிப்பட்ட தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பீர்கள் என்றால் நரகத்துக்கு போவதை குறித்து சந்தேகமே வேண்டாம். 100% நரகம். Hallelujah. So all your lifetime on earth, in the name of Jesus, don't waste it. Make use of it. Hallelujah. நல்ல ஆரோக்கியமுள்ள விசுவாசி, ஆரோக்கியமுள்ள கிறிஸ்தவள் கர்த்தருக்காக ஆரோக்கியமாய் செயல்படுவார்கள், கர்த்தருக்கென்று பலன் கொடுப்பார்கள், தேவனுக்கு ஏற்ற கனி கொடுப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதிலிருந்தே தெரியணும், தேவ அன்பு உனக்குள்ளிருந்து புறப்படும், தெய்வீக சுபாவங்கள் உனக்குள்ளே புறப்படும், தெய்வீக லட்சணங்கள் புறப்படும், ஆவின் கனி உனக்குள்ளிருந்து புறப்படும். இவைகளெல்லாம் புறப்படாவிட்டால் உனக்கு அழிக்கப்பட வேண்டிய மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும், ஜென்ம சுவாபங்களை அழிக்க வேண்டும். இதெல்லாம் அழிச்சிட்டு இருந்தாலே மற்றவங்களோட போராடுறதுக்கு நமக்கு எங்க நேரம் இருக்கு? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப. அதனால்தான் மந்திரவாதி அந்த மாயவத்தைக்காரன் மனம் திரும்பி மனத்தின் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான். பதத்த அற்புதங்கள் அடையாளங்களை பிழிப்பு மூலமா செய்யப்படுற அற்புத அடையாளங்களை பார்த்து அவன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான். ஆனால் பேர் வரும்போது அவனுக்கு வேண்டியதெல்லாம் பவர் பவர் பவர். அநேக பவருக்காக இயேசு கிட்ட வராங்க. ஈஸியா பவரை தூக்கி இயேசு கொடுத்துருவாரா? தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்குத்தான் தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு யார்கிட்ட கொடுக்கலாம் கொடுத்தா நம்பி கொடுத்தா உத்தம இருதயம் தான் தன்னுடைய வல்லமையை காத்துக்கொள்ளும் என்று அவர் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்குத்தான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அந்த உத்தம இருதயம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுப்பார். மற்ற வல்லமை எல்லாம் ஃபேக், டூப்ளிகேட், ஏமாத்து. இயேசு நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கலாம். தேவ சித்தம் செய்யாமல் அவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் போனால் அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லுவார். நம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சோம், பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை குணமாக்கினோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஏன்? இவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்து ஃபேமஸ் ஆகணும். அற்புத அடையாளங்களை செய்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்திக்கணும். ஆனா வாழ்க்கை வாழ்றதெல்லாம் தங்க சுய இச்சையின்படி வாழணும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இருதயத்தின்படி வாழ்றது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. மெய்யாகவே வர 2 தடவை சொல்றாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப
அப்போ பொய் அல்லது உண்மை மாத்திரமல்ல, நிச்சயமாக உண்மையாகவே எனக்கு உங்களை தெரியவே தெரியாது என்று ஆண்டவர் அருவருத்து சொல்லுகிறார். ஆனால் தேவனுக்கு வேண்டியது என்ன? நாம் செய்கிறது இந்த எல்லா தேவன் பேர்ல செய்கிற எல்லாமே செகண்டரி தான். முதல்ல அவருக்கு தேவையானது உணர்வுள்ள இருதயத்தோடு அவர் உணர்த்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்கணும், ஆவியின் கனியை கொடுக்கணும், தெய்வீக சுபாவங்களை உடையவர்களாய் மாறணும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நல்ல தெய்வீக சுபாவங்களை உங்களுக்குள்ளே உருவாக்காவிட்டால் நரகத்துக்கு போவதை பத்தி சந்தேகமே இல்லை, கண்டிப்பாய் போவீர்கள். ஹல்லேலூயா, சந்தேகமே இல்லை. இவ்வளவு நாள் காணிக்கை கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன், சபை அட்டெண்ட் பண்ண, நோ சான்ஸ். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் உங்களை அறியேன். இன்னும் காலத்தை வீணாக்க போறீங்களா? இன்னும் பிசாசனுடைய வஞ்சகத்திலும் மாயையிலும் சிறைப்பட்டு கட்டப்பட்டு போக போகிறீர்களா? யோசித்துக் கொள்ளுங்க. இருதயத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி எந்தெந்த விதத்துல சத்துருக்கு இடம் கொடுத்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கு கொஞ்சம் நீங்க யோசித்தாலே தெரியும். அப்பாடா, நான் இப்படி கட்டப்பட்டு போயிருக்கிறேன்னா, இவ்வளோ சிறைப்பட்டு போயிருக்கிறேனா, இவ்வளோ அடிமைப்பட்டு போயிருக்கிறேனா, இப்போ வாயால தான் இத்தனை நாள் ஆண்டவரை கூப்பிட்டேனா, என் இருதயத்தால் அவரை தொழுது கொள்ள முடியலையே. இதெல்லாம் தான் அடையாளம். இருதயத்திலிருந்து கர்த்தரை தேடுகிறது, இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் அன்பு, தேவன் பேருள்ள அன்பு. நேற்று தினத்துல இந்த உபவாச கூட்டம் நடத்தும் போதுதான் யோசித்தேன், நல்ல அனாயிண்டிங், நல்ல அபிஷேகம், நல்ல ஆராதனை, ஆஹா பரலோகத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று மிஸ்டேக், ஏதோ மிஸ் ஆகுது. அது பார்த்தா உறுதி இல்லை. என்னடா அது உறுதி இல்லை அப்படி இருக்காது. நமக்கு என்ன விஷயம் பார்த்தா அநேகருக்குள்ள அந்த இருந்த தன்மை எனக்கு ஆண்டவர் நினைச்சு எனக்குள்ளதான் போயிடுச்சு போல உறுதி. பிரசங்கம் பண்ணா வந்துருச்சு உறுதியிலிருந்து என்ன அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்தினால் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்தினால் நீங்க என்ன இழுப்புண்டு. Don't be led away by the error of the wicked and fall from your own steadfastness. அப்ப கவனிங்க. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்பாடா ஏதோ ஃபில் ஆன மாதிரி இருக்கு. அப்ப கவனிங்க, அந்த உறுதி எவ்வளவு முக்கியம். அப்ப தளர்ந்து போயிருந்தா அடுத்தது இன்னொரு ஃபீல் பண்ண அப்படியே பின்தங்கி இருக்கு. முன்னேறி வந்து கத்தரை தேட முடியல, தொட முடியல, என்னென்னமோ படுத்துது. என்னடா பின்தங்குகிறார். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நீங்க தான். ஆஹா, கத்தருக்கு எடுத்த காரியங்களை உற்சாகம் முன்னேற முடியாதபடிக்கு ஏதோ ஒண்ணு தடை செய்து அபாரவ சத்தனை பின்தங்க வைக்கிற பின்மாற்றத்தின் ஆவியை பரவலிலே சொல்லிதான். இவன் இப்ப எத்தனை ஆவியோட ஒவ்வொரு நாளும் நீங்க போராட வேண்டியிருக்கு. விளங்குதா? போராடாவிட்டா சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்கிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யணும். மல்யுத்தம் பண்ணுகிறவன் தான் முடி சூட்டப்படுவான். ஹல்லேலூயா. மல்யுத்தம் செய்யாதவன் முடி சூட்டப்படான். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுனோடு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் போராடுகிற இந்த ஆவிகளின் சேனையோடு நீ போராடி அவைகளை ஜெயித்து அங்க போற வழியப்பார். ஆமென். 7 சபைகளுக்கு எவனா இருக்கட்டும், பெரியவனோ சிறியவனோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ ஊழிய செய்யாதவனோ எவனா இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஒவ்வொரு நாளும் வருகிற அசுத்த ஆவிகள், பாதாளத்தின் ஆவிகள், அவபக்தியான தேவனற்ற ஆவிகளோட போராடி ஜெயம் எடுக்கவார். ஆமென். அப்ப மனுஷரோட நீ போராட மாட்ட. ஹல்லேலூயா. நீ போராட வேண்டியது ஆவிகளோட. அந்த அவனோடு கூட போராடுகிற ஆவியோடு போராடி உன்னை சிறைப்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஆவிகளோடு நீ போராடி ஆவியை விடுவித்து பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை கீழ்ப்படுத்தி எப்பொழுது பரிசுத்தாவின் பராமரிப்புக்குள் அந்த பாதுகாப்புக்குள் உன்னை வைத்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இல்லாவிட்டால் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான காரியம். நரகத்தை it welcomes, it invites, it entertains the spirits of hell towards you. Amen. அதனால வேதத்துல கூட ஆண்டவர் சொன்னாரு,
அசுத்தாவி போய் எங்கும் அலைந்து திரிந்து விட்டு, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்ட அசுத்தாவி எங்கும் போய் அலைந்து திரிந்து விட்டு திரும்ப தான் வந்த வீட்டுக்கே போவேன்னு வருதான். வந்தா இந்த வீடு எப்படி இருக்கு? பெருக்கி சுத்தமாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருக்கிறது. வெறுமையா இருக்கிறத பார்த்தோம்னா அதுக்கு ஒரே கொண்டாட்டம். அது போய் முன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கொண்டு வந்து உள்ளே உட்கார்ந்து. நீ வெறுமையா இருந்தால், கர்த்தருக்காக செயலற்றவனாய் செயலற்றவளா இருந்தால், பலனற்றவனாய் பலனற்றவளா இருந்தால், ஒரு ஆவி போன இடத்துல 7 பொல்லாத ஆவி உள்ள வந்துருது. அதனாலதான் கிறிஸ்தவங்க வாழ்க்கை டேஞ்சர்னு சொல்றேன். அவன் இருந்தா நல்ல ஆரோக்கியமா உசுருள்ள கிறிஸ்தவர்களா இருக்கணும். உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ வெறுமையாய் உன்னை வைத்தால், செபம் இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல், குணமாகுதல் இல்லாமல் இருந்தால், ஒரு அசுத்தாவி மற்ற 7 அசுத்தாவியும் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை உள்ள வர வைக்குது. அந்த ஆபத்தை உணர்ந்து தயவு செய்து காலம் கொடுக்கப்படும் போதே, காலம் இருக்கும் போதே மனம் திரும்பி குணப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை தேடுங்கள், கண்டடைங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக ஒரே நோக்கமாய் ஜீவியுங்கள், பாடுபடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து